அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பஜகோவிந்தம். இந்த பஜகோவிந்தம் பாடத்திலே கடந்த வகுப்புகள் மூலமாக நாம ஒரு 14 பாடல்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இந்த 14 பாடல்களிலும் மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். அதுல நிறைய பொதுப்படையாகவே பேசுறார். அதாவது பிரவிற்த்தி, நிவிற்த்தி அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அதாவது மனிதனுடைய வாழ்வியல் உலகியல் தேவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இறை தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 2 விஷயங்கள் இருக்கு. இந்த 2லயுமே மனிதர்கள் எப்படி தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். அதுல இந்த ஆன்மீக பாதையில சன்னியாசிகளாக இருந்து கொண்டு கூட எப்படி எல்லாம் தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்றார். ஏன்னா சன்னியாசம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடைகள் மாற்றுவதில்லை, அது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் அப்படிங்கிறத புரிய வைக்க பார்க்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றவரு வயதானவர்களை ரொம்ப பொதுப்படையாகவே அவருடைய பரிதாப நிலையும் சொல்றார், அவர்கள் செய்கின்ற தவறுகளையும் சொல்றார். ஏன்னா இங்க வயதானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த இளமை பருவத்துல சரியானபடி வாழ தெரியாம வாழ்ந்து அந்த முதுமை பருவத்தையும் வீணாக்கி விடுகின்றார்கள். காரணம் என்னன்னா புரிதல் இல்லாததுனால. அந்த இளமை பருவத்திலையும் புரிதல் இல்லை, முதுமை பருவத்திலையும் புரிதல் இல்லாம வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கி விடுகின்றார்கள். மேலும் அந்த முதுமை பருவத்துல ஏன் புரிதல் வரவில்லை அப்படின்னு பார்த்தா, அந்த இளமை பருவத்துல அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டது கூட ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றார். அப்ப பெரும்பாலும் மனிதனிடத்திலே காணப்படுகின்ற ஆசைகள் தான் அவனுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்றார். அப்ப கடந்த முறை சொல்லும் போது அந்த ஆசைகள் வாயிலாக மனிதர்கள் எப்படியெல்லாம் வேடதாரிகளாக மாறி சந்நியாச வேஷம் போட்டுக்கொண்டெல்லாம் ஊரை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்றார். அப்போ இந்த சந்நியாச வேஷம் போடுறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அதுவும் வயதானவர்கள் தான். ஏன்னா இங்க ஏதாவது ஒரு வயிற்று பொழப்புக்கு எதையாவது ஒண்ணு செய்யணும். அப்போ வயசானாலும் அந்த புத்தி வரல, அதாவது எப்படி வாழணுங்கிற புத்தி வரமாட்டேங்குது. அப்ப இன்னும் ஆசைகளிலேயே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசைகளிலிருந்து விடுபட தயாராக இல்லை. அந்த பணம், பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்று பரமனிடத்திலே இல்லை. பரமனை பற்றுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதை வெளிப்படையாகவே ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சுட்டி காட்டுறார். இப்ப அந்த 14வது ஸ்லோகத்துக்கு வரைக்கும் அது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். இப்ப 15வது ஸ்லோகத்திலையும் அதை தான் சொல்ல போறார். அதையும் பார்த்துடலாம். 15வது ஸ்லோகம். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் சசகன விஹீனம் ஜாதம் துண்டம் பிரித்தோயாதி கிருஹித்வா தண்டம் ததபிரமுஞ்ச யாசா பிண்டம். விருத்தோயாதி கிருஹித்வா தண்டம். ஒரு வயசானவன் ஊன்றுகோலை பிடிக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டால் கூட எப்படி சொல்ல வர்றாருன்னா, அங்கம் கலிதம் பலிதம் முண்டம். அங்கம்னா இந்த உடல் நலிந்து போய்விட்டது. பலிதம் முண்டம், அவனுடைய வாயில் இருக்கின்ற பற்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உதிர்ந்து போய்விட்டது. அவனது தலைமுடி நரைத்து போய்விட்டது. கையில ஊன்றுகோலுடன் இருக்கும் நிலையிலும் கூட அந்த கிழவனுக்கு ஆசைகள் மட்டும் விடுவதில்லை அப்படிங்கிறார். அதுதான் சொல்றார். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோயாதி கிருஹித்வா தண்டம் ததபின முஞ்சத் யாசா பிண்டம். அப்போ ஒரு கையில ஊன்றுகோல் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டாலும் அந்த வயதான கிழவனுக்கு, விருத்தன்னா வயதானவன், கிழவன் அப்படின்னு அர்த்தம். விருத்தோ யாதி கிருஹித்வா தண்டம். அப்போ ஒரு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆசை யாரை விட்டுதுங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆசை யாரை விட்டுதுங்க நம்ம நமக்கு சாதகமா பேசிக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆசை யாரையும் பிடிப்பதில்லை, நாம் தான் ஆசையை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆசை நம்மளை பிடிக்க முடியாது. நாம் ஆசையை பிடித்து கொண்டு ஆசையின் மீது தூக்கி போட்டுடுறோம், தப்பிச்சுக்கிறோம். ஆசை யாரை விட்டுதுங்க அப்படின்னு.
அதை புரிஞ்சுக்கணும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, வயது முதிர்ந்து விட்டது. தள்ளாடும் வயது, உடல் நலிந்து விட்டது, மெலிந்து விட்டது, வாயில் உள்ள பற்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உதிர்ந்து விட்டது, தலைமுடி நரைத்து விட்டது. நடப்பதற்கு கூட ஊன்றுகோல் வேண்டிய நிலையில் இருக்கும் ஒரு கிழவனுக்கு கூட தன்னுடைய ஆசை எனும் மூட்டையை அவன் விடுவதே கிடையாது அப்படின்ட்டு இங்க 15வது ஸ்லோகத்திலே மீண்டும் இந்த வயதானவர்களையே திட்டுகிறார். ஏன்னா இப்போ இந்த வயதானவர்களுக்கு அந்த இளமை பருவத்திலேயே இறைவனை தேடல, முதுமை பருவத்திலேயும் இறைவனை தேட தயாரா இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஆசை, எத்தனை வயசானாலும் ஆசை, ஆசை மட்டும் விட மாட்டேங்குது. அப்ப இதுல நம்ம உலக சுகத்துல எவ்வளவு ஆசைகள் வைத்திருக்கின்றோம் என்பது தெரிகின்றது. அப்போ இந்த ஆசைதான் நமக்கு அந்த பரமனை அறிவதற்கான பலவீனம். மேலும் இந்த ஆசையினால் ஏற்படுகின்ற மூடத்தனம் நம்முடைய அறிவீனம் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வயோதிக நிலை, இந்த வயதான காலத்தில் கூட ஒவ்வொரு வயதானவர்களும் ஏதேனும் ஒன்றை பிடித்துக் கொண்டு அந்த ஆசையிலே உழன்று கொண்டு தான் இருக்கின்றாரே தவிர அந்த பரமனை அறிவதற்கு தயாராக இல்லை. காரணம், அவர்களுடைய அறியாமை அதை தடுத்து விடுகின்றது அப்படிங்கிறார். அதைதான் இந்த 15வது ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவாகவே பேசிடுறார். ஏன்னா அவருக்கு வயதானும் போது கூட இறை சிந்தனை வரமாட்டேங்குது இவர்களுக்கு. சின்ன வயசுல தான் பணம் பணம் ஓடுறாங்க. அப்புறம் அந்த வயசு கோளாறு, பருவ கோளாறுல பெண்ணாசை பொன்னாசைன்ட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் உடல் தளருது, எப்படியோ மரணம் நெருங்குது, அப்பயாவது நம்ம இறைவனை சிந்திக்கலாமான்னா இல்ல, அந்த டைம்லயும் வேற ஏதாவது அனுபவிக்கலாமா அப்படிங்கிற ஆசை. அப்ப இந்த வயது முதிர்ச்சி ஆனாலும் ஆசை மட்டும் இவர்களை விட்டு போவதே கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லி, கையில ஊன்றுகோல் பிடித்த கிழவனுக்கு கூட அந்த ஆசை என்ற மூட்டை விடுவதில்லை அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்றாரு. அதே மாதிரி இந்த 16வது பாடல்லையும் என்ன சொல்றாருங்கிறத பார்த்துக்கலாம். அக்ரேவக்னிஹி விருஷ்டே பானுஹு ராத்ரௌ சுபுக சமர்ப்பித ஜானுஹு கரதல பிச்சஸ் தருதல வாசஹ ததபின முஞ்ச ஆசா பாசஹ. இந்த 16வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, முன்னால் அக்னியும் பின்னால் சூரியனும், அதாவது இரவு பகல் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த இரவு பகல்ங்கிற நிலையில இரவு நேரம் தன் கால் முட்டுக்கள் தாடியை தொடுவிடும் அளவுக்கு அந்த வயதான முதியவர் சுருங்கி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். தன் இரு கரங்களையும் ஏந்தி பிச்சை வாங்கி சாப்பிடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது அவரிடத்திலே. அந்த நிலையில் கூட ஆசா பாசங்கள் அவருக்கு விடுவதில்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா இதெல்லாம் அவர் பார்த்திருக்காரு அந்த காலத்திலேயே. அதனால அந்த இரவு பகல் அப்படிங்கிற ஒரு 2 நிலைகளிலும் மனிதனுடைய ஆசை எல்லா நேரங்களிலும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆசை மட்டும் அணையவே மாட்டேங்குது. அந்த தாடி இருக்கு இல்லையா, அந்த தாடி அவனுக்கு அப்படியே தொங்குது கீழே, கால் முட்டியை தொடர அளவுக்கு பெரிய தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே ஒரு இதுல சுருங்கி, மரத்தடியில சுருங்கி உட்கார்ந்து இருக்கிறான், மரத்துக்கிட்ட சுருங்கி உட்கார்ந்து இருக்கிறான். பிச்சை கேட்கிறான், தன் இரு கரங்களையும் ஏந்தி பிச்சை கேட்கிறான். அந்த பிச்சை வாங்கி சாப்பிடுகின்ற நிலையில் இருக்கிறவனுக்கு கூட அந்த ஆசா பாசங்கள் விடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ததபின முஞ்சல் ஆசா பாசகா கரத்தல பிக்சஸ் தருதல வாசகா. கையேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான், கையேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் கூட அவனுடைய ஆசா பாசங்கள் அவனை விட்டு நீங்குவதில்லை. காரணம், எந்த நேரத்திலும் பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏதேனும் ஒரு ஆசைகள் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படின்னு திட்டுறார். அதாவது தள்ளாடி தத்தளிக்கும் முதியவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படி சொல்லும் போது தன் இயலாத நிலையிலும், அதாவது காலையில வெயில்ல அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கிறான், இரவு நேரத்துல குளிர்ல தாக்குண்டு தன்னுடைய உடம்பை மூடுவதற்கான கம்பிளி கூட இல்லை, அந்த நிலையிலையும் தங்க இடம் இல்லாமலும் இருக்கிறான். ஒரு மரத்தடியில் அப்படியே உடலை குறுக்கி தாடியெல்லாம் அந்த முட்டியை தொடுற மாதிரி, காலினுடைய முட்டியை தொடுற மாதிரி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சை எடுத்து வாழுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய ஆசா பாசங்களை விடுவதில்லை. வீட்டுல விவகாரத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களும் ஆசைகளை விடுவதில்லை. ஏன்னா அவருடைய சேமிப்பு பணத்தை எப்படியெல்லாம் டெபாசிட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை பெருக்கலாம், அதை எப்படியெல்லாம் வட்டி கூடலாம், நாம எந்த மாதிரி வட்டி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே யோசனை.
அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு வீட்டுல வருமானம் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு. இந்த மாதிரி கிழமை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க, வறுமை, பிச்சை எடுக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ஆசை விட மாட்டேங்குது. அவன் இருக்கிற பொசிஷனையே சொல்றாரு. அவன் ரொம்ப பகல் பூரா பிச்சை எடுத்து வெயில்ல அலையிறான். இரவு நேரத்துல குளிர்ல தாக்கப்பட்டு சுருங்கி அப்படியே குறுகி உட்காந்துட்டு இருக்கான். முட்டிக்கால தாடி படுற மாதிரி அப்படியே குறுகி உட்காந்துட்டு இருக்கான் ஒரு மரத்தடியில. அப்படி இருந்தாலும் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலையிலும் அவனுக்கு ஆசை மட்டும் போக மாட்டேங்குது. அப்போ மனிதர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் உலக ஆசா பாசங்களை மட்டும் விடுவதே கிடையாது, விடுவதற்கான முயற்சி எடுப்பதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு இவர்கள் ஆசையின் மீது பழியை போட்டு விடுகின்றார்கள். இந்த ஆசை யாரை விட்டது என்று ஆசையின் மீது பழியை போட்டு தப்பித்து பார்க்கின்றார்கள் அப்படின்ட்டு இந்த 16ஆம் ஸ்லோகத்திலே திட்டுறார். ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வயதானவர்களையே தாக்கிக்கிட்டே வராருன்னா, அந்த வயதான காலத்துல கூட அந்த இறைவனை சிந்திக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா சின்ன வயசுல குழந்தை பருவத்துல இளமை பருவத்துல விளையாடுறோம், பால பருவத்துல விளையாட்டே தான், வாழ்க்கை பூரா விளையாட்டிலேயே ஓடிடுது. அப்புறம் ஓரளவுக்கு அந்த குமர பருவம் வரான், பால பருவத்துல இருந்து குமரனா வரணும். குமரனா வருகின்ற அந்த இளமையில அந்த பருவ மோகம் என்ன பண்ணுது, அந்த பருவம் பெண் ஆசையில சிக்கிக்குது. அப்ப காதல் அந்த மாதிரி விவகாரங்கள்ல போயிடும். அப்புறம் அந்த காதல் விவகாரத்தெல்லாம் செஞ்சு அந்த பெண் ஆசையில மோகத்துல மாட்டி திருமணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருமண வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரி, திருமண வாழ்க்கையாவது வாழ்ந்து அவன் இறைவனை தேடுறானா? இல்ல. அப்பவும் அந்த திருமண சுகபோகங்கள், அதுக்கப்புறம் குழந்தை குட்டிகள், அப்புறமும் அந்த குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணணும், கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் பண்றான். சரி, அதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டானே, அப்பயாவது அவன் இறைவனை சிந்திக்கிறானா? இல்ல. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரம் பேத்தி வந்தவொடனே அந்த பேரம் பேத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சறான். சரி, பேரம் பேத்திகள் எடுத்து கொஞ்சம் போதாவது அந்த இறை நாட்டம் வருதா அப்படின்னா இல்ல. அப்பவும் அந்த பேரம் பேத்திக்கு வேற என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதை பத்தி சிந்திக்கிறான். இப்படியே மனிதன் பாச பந்தங்களுக்கும் பணத்துக்கும் இந்த மாதிரி உலக விவகாரங்கள்லயே சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் அந்த இறை சிந்தனைக்குள்ள மட்டும் வரவே மாட்டேங்கிறான். இது ஒரு சராசரி மனிதன் உலக வாழ்க்கையில விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவனும் இப்படித்தான் இருக்கிறான். பணத்துக்கே வழி இல்ல, பிச்சை எடுத்து சாப்பிடுறான். அவனும் கூட வயசாகி இறைவனை சிந்திக்க மாட்டேங்கிறான். அவனுக்கும் ஆசை. இன்னொருத்தன் என்ன பண்றான், இந்த பிச்சை எடுக்கவும் வேண்டாம், உலக வாழ்க்கையும் வேண்டாம், ஊரை ஏமாத்துறதுக்கு சாமியார் வேஷம் போட்டுக்கிறான், சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிறான். அப்ப இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே இந்த வயது முதிர்ச்சி ஆகத்தான் ஆசையும் அதிகமாகி அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியாத நிலையில தான் கொண்டு போகுது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த சம்ஸ்காரம், அந்த வாசனைகள், சின்ன வயசுல அவன் ஏற்படுத்தி கொண்ட வாசனைகள் வயது ஆனாலும் விடுபட மறுக்கின்றது அப்படிங்கிறதையும் ரொம்ப வெட்ட வெளிச்சமாவே சொல்லிடுறார். இது 16ஆவது ஸ்லோகத்துல சொல்லிடுறார். அடுத்தது 17ஆவது ஸ்லோகம். குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதவாதானம் ஞான விகீனஹ சர்வமதேன பஜதின முக்திம் ஜன்மசதேன. இங்க என்ன சொல்லுவாருன்னா, குருதே கங்கா சாகர கமனம், அதாவது ஒருவன் கங்கை நதியிலே ஸ்நானம் செய்யலாம், கங்கை நதியிலே குளிக்கலாம். விரத பரிபாலன மதவாதானம், விரதங்கள் இருக்கலாம், நோன்புகள் நோக்கலாம், அல்லது நிறைய தியான தர்மங்கள் செய்யலாம். ஆனாலும் ஆத்ம ஞானம் வரவில்லையானால் 100 வருடங்கள் ஆனாலும் அவனுக்கு ஜீவன் முக்தி என்பது கிடைக்கவே கிடைக்காதுங்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. 17ஆவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது வயதானாலும் பணத்தாசை, வயதானாலும் பெண்ணாசை, வயதானாலும் பொன்னாசை, அதாவது மண் பெண் பொன், இந்த 3 ஆசைகளிலிருந்தும் எப்பொழுதுமே விடுபடுவது கிடையாது. அதாவது மனிதன் பால்ய பருவத்துல விளையாட்டுல கழிச்சிடறான், இளமை பருவத்துல பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசையில நுழைஞ்சிடறான். சரி, நுழைஞ்சு இதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டானே, ஆடி ஆட்டம் எல்லாம் ஆடிட்டானே, போதும் அப்படின்னு விட்டுடுறானா? இல்ல, வயசான பிறகு அந்த ஆசையை விட முடியாம மீண்டும் அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இது சராசரி மனிதன். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றான், ஆன்மீகம்ங்கிற போர்வையில வரான். ஆன்மீகம்ங்கிற போர்வையில எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், நான் குடும்பத்தை விட்டு போறேன், சன்னியாசியா போறேன், சாமியாரா போறேன்னு வரான்.
சாமியாரா போன உடனே பாக்குறான், இந்த சாமியார் வேஷத்துல நிறைய வருமானம் வருது. அப்ப இது அதை விட லகுவா இருக்குது. அதாவது கூட உழைச்சு சம்பாதிக்கணும். இது உழைக்காமையே சம்பாதிக்கலாம். அப்படின்ட்டு இதுல வந்து உட்காந்துக்கிட்டு இதுலயும் நிறைய பணம் பண்ணி, அப்பயும் அவன் என்ன பண்றான்? ஆசிரமம் அது இதுன்னு கட்டிக்கிட்டு, அது இன்னும் சராசரி மனிதன் வாழ்ற வாழ்க்கையை விட ஆடம்பரமாவே ஆசிரமத்தோட வாழ்றான். ஏன்னா அவனுக்கு நிறைய மக்கள் வந்து இந்த பொண்ணும் பொருளும் டொனேஷனும் கொடுத்து அவனை பெரிய ஆள் ஆக்கிடுறாங்க. ஏன்னா பாமர மக்களுக்கு தெரியல, அவன் உண்மையான சாமியார்னு நினைச்சு அவன்கிட்ட ஏமாந்து போய் அவனுக்கு நிறைய பொருளாதார உதவி செய்திடுறாங்க. அப்ப அந்த பொருளாதார உதவினால அவன் என்ன பண்றான்? அப்பவும் ஆசைகள்ல ஆடுறான். நல்ல லக்ஸூரியஸ் கார் வச்சுக்கிறான். அப்புறம் அவனுக்கும் அந்த பெண் ஆசை அங்கேயும் இருக்குது. பொன்னாசை, உடம்பு பூரா நகை மாட்டிக்கிறான். உட்காரதே தங்க சிம்மாசனத்துல தான் உட்காடுறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வாழ்றான். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையில அந்த சன்னியாசி ஆன பிறகு கூட இறை சிந்தனை இல்லை. சன்னியாச வேடத்தை போட்டுக்கொண்டு பணம் தான் பார்க்கறான். பதவிக்கு தான் ஆசைப்படுறான். பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசைங்கிற 3 ஆசையிலிருந்து விடுபடவே இல்லை. இப்படி ஒரு கேட்டகரி. இன்னொன்னு, வயசாகி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நீ வீட்டிலேயே இருக்க வேண்டாம், உன்னால பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு. சரி, அது பிச்சை எடுக்கலான்ட்டு வெளியே வந்து பிச்சை எடுத்தாலும் ஆசை போக மாட்டேங்குது. இன்னும் எதையாவது பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த பிச்சை எடுக்கிற காலகட்டங்கள்ல கூட அவனும் ஆசைகளை அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல வயதானாலும் இந்த 3 கேட்டகரியில யாருமே மாறல. இன்னொரு கேட்டகரி இருக்கு, 4வது கேட்டகரி. அது என்னன்னா, அது கோயில் கோயிலா சுத்தும். பக்திகளை நான் வந்துட்டேன், நான் பக்தியில மூழ்கிட்டேன் அப்படின்ட்டு அது கங்கா நதியில போய் ஸ்நானம் செய்யும். ஏன்னா கங்கையில போய் குளிச்சா புண்ணியம் அப்படின்ட்டு இங்க இருந்து கங்கைக்கு போய் காசியில கங்கையில குளிச்சு ஸ்நானம் செஞ்சுட்டு, அப்புறம் விரதம் வேற இருக்கிறன்ட்டு விரதம் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் தான தர்மங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் இது எது செஞ்சாலும் ஆத்ம ஞானம் வரவில்லை என்றால், அவன் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஜீவன் முக்தி என்பது உண்டாகாதுங்கிறது இந்த 17வது ஸ்லோகத்துல தெள்ள தெளிவாவே சொல்லிடுறார். அதுதான் இந்த 17வது ஸ்லோகம். குருதே கங்கா சாகர கமனம். அதாவது கங்கை நதியில ஸ்நானம் செய்கின்ற ஒரு நிலை, விரத பரிபாலன மதவா தானம், விரதங்கள் இருப்பது, தான தர்மங்கள் செய்வது, ஞான விகீன சர்வ மதேன. அப்ப இது மாதிரி நிறைய தான தர்மங்கள் அது இதுன்னு செய்து கொண்டு இந்த ஆத்ம ஞானம் இல்லாம ஒரு ஹீனனாக, ஒரு புரிதல் இல்லாம ஒருத்தன் இருக்கிறான்னா, அவன் எத்தனை காலங்கள் இது மாதிரி கங்கையில குளிச்சாலும், விரதங்கள் இருந்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும், இந்த ஆன்ம ஞானம் வரவில்லை என்றால் அவன் 100 ஆண்டுகள் இது போல வாழ்ந்தாலும் அவனுக்கு ஜீவன் முக்தி என்பது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு இந்த 17வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். அப்ப இந்த 17வது ஸ்லோகத்துல அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம ஞானம் பெற வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பது இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முதலில் வந்து இந்த ஆசா பாசத்தை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஆத்ம ஞானம் பெற வேண்டும்ங்கிறத வலியுறுத்துறார். இதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல இருக்கிற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டினார். இந்த மாதிரி தவறுகள் செய்யறோம், இதுல இருந்து விடுபட்டுக்குங்க, இப்படித்தான் எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க, வயசானாலும் மாற மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம இடத்துல கூடிய அஜ்ஞானத்தை, அறியாமையை பூரா சுட்டி காட்டிட்டார். அதே வயசானவங்க தான் திருப்பி வயசான காலத்துல இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போய் கங்கையில குளிச்சுட்டா புண்ணியம் வந்துடும், அப்புறம் தானம் தர்மம் செஞ்சா புண்ணியம் வந்துடும், அப்புறம் நான் விரதம் இருந்தா புண்ணியம் வந்துடும் அப்படின்ட்டு இன்னும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அதுல இந்த மாதிரி இறை சிந்தனை போகாம அதுவும் பலனை எதிர்பார்த்து ஒரு காமிய கர்மா. அங்க நிஷ்காமிய கர்மா வரவே கிடையாது. அங்கேயும் ஒரு காமம் இருக்கு, ஆசை இருக்கு, இதை செய்யலாம் அதை செய்யலான்ட்டு பண்ணிக்கிட்டு இப்படி எவ்வளவுதான் ஒருவன் தன் வாழ்நாள் பூரா கங்கை நதியில குளிச்சு விரதங்கள் இருந்து நோன்புகள் நோற்று தான தர்மங்கள் செய்து 100 ஆண்டுகள் வரைக்கும் அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாகத்தான் முடிய போகின்றது. காரணம் என்னன்னா, அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கவில்லை என்பதனாலே அவனுடைய வாழ்க்கை மறுபிறவிக்கு வித்திட்டு விடுகின்றது. காரணம் என்ன? அந்த ஆசைகளுடைய தொகுப்பை தூக்கிட்டு போய் அடுத்த உடம்பு எடுக்க போறான். ஏன்னா ஏற்கனவே அவன் நிறைய ஆசைகள்ல சேர்த்தி வச்சிருக்கிற கர்மா எல்லாம் இருக்குது. மேல சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்லுது? இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் எடுத்து வந்து நீ சேர்த்தி வச்சுட்டு இருக்கிற பாவ புண்ணிய மூட்டை வந்து பெருசா இருக்கு, அதுதான் சஞ்சித கர்மா. அப்ப அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து கொஞ்சோண்டு தூக்கிட்டு வந்து இங்க அனுபவிக்கும் காலகட்டத்துல கூட நீ இறை சிந்தனைக்கு வரல, அப்பவும் ஆசை விட மாட்டேங்குது. அப்ப இப்ப வந்து நீ இந்த பிறவியிலையும் இறைவனை தெரிஞ்சுக்கல, மனித பிறவிய, அரிதான மனித பிறவிய வீணாக்கிட்ட, விவேகம் இல்லாம வாழ்ந்துட்ட. ஏன்னா ஒரு மிருகம் தான் விவேகம் இல்லாம வாழ்ந்துன்னா மனுஷனும் அப்படியே வாழ்றதுக்கு அதுக்கு எதுக்கு மனித உடல்? அவன் மிருக உடல்லயே வாழ்ந்திருக்கலாம், மனித உடல் தேவையே இல்லை. ஆனா மனித உடல்ல கூட சிரமம்.
எந்த என்ஜாய்மெண்ட் இல்ல. ஆனா மிருக உடல் எடுத்துட்டா இன்னும் நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஒரு நாய் 10 நாய் கிட்ட போலாம், வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம். அது மனித உடல்ல கூட ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. மனித உடல்ல கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆனா மிருக உடல்ல அந்த கட்டுப்பாடு கூட கிடையாது. ஏன்னா இங்க கூட சமுதாயத்துக்கு பயப்படணும். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம்னா, ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா நம்ம கௌரவம் போயிடும், நம்ம மரியாதை போயிடும் அப்படின்ட்டு மனித உடல்ல கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா மிருக உடல்ல அந்த பயம் கூட வேண்டியதில்லை. அப்ப எதுக்கு இந்த மனித உடல்? மிருக உடல்லயே இருந்து நல்லா வேணுங்கிறத சாப்பிடலாம், நிறைய பெண் சுகங்கள் அனுபவிக்கலாம், எங்க வேணா படுத்துக்கலாம். ஏன்னா இங்கேயாவது மனுஷனுக்கு கூட அவனுடைய வீடு ஒரு வீடு தான். மிருகங்களுக்கு எங்கும் வீடு, எங்க வேணா படுத்துக்கலாம். அதை யாரு கேட்க போறா? அப்ப இந்த உலகமே அதனுடைய வீடு தானே. நாமளாவது கூட ஒரு வீடு 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மிருகத்துக்கு அப்படி கிடையாது. அது படுக்கிற இடமெல்லாம் அதனுடைய வீடு தான். அப்ப இங்க அதுதான் பெஸ்ட். அப்படி இருக்கக்கூடிய மிருக பிறவியை விட்டுட்டு மனித பிறவிக்கு வந்து அரிதான இந்த மனித பிறவிய முழுவதுமாகவே வீணாக்கி விட்டான். ஏன்னா மூடத்தனத்தினால இது மாதிரி நிறைய தவறான புரிதல்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ண பதிவுகள் வாழ தெரியாம வாழ்ந்து இந்த மனித பிறவியை முழுமையாகவே வீணாக்கி விட்டான் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அவன் இந்த மாதிரி புரிதல் இல்லாம ஆன்மீகம்ங்கிற பேர்ல கங்கை நதியில போய் குளிச்சாலும், விரதங்கள் இருந்தாலும், நோன்பு நோற்றாலும், தான தர்மங்கள் செய்தாலும் அவன் ஆத்ம ஞானம் அடையாவிட்டால் அவன் 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வீணாகி விடுகின்றான் அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்லிடுறாரு. அப்ப அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து நம்ம பூஜை பண்றோம், ஜெபம் பண்றோம், ஆச்சாரமா அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ காரியங்களை செய்துகிட்டு இருந்தாலும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசா பாசங்களை பற்றிய புரிதல் இல்லாம, அதை பற்றிய ஒரு விசாரம் மேற்கொள்ளாம, விவேகத்தை அடையாம, அந்த ஆத்ம சிந்தனைக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளையே உண்டாக்கிக்காமையே நம்ம வாழ்ந்தோம்னா என்ன பிரயோஜனம்? மனித பிறவினுடைய மகத்துவம் வீணாகி விட்டது அப்படிங்கறத இங்க நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாகவே எடுத்து இந்த 17வது ஸ்லோகத்துல சொல்லிடுறார். அப்ப அதனால எப்படியாவது இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த ஆத்ம சாட்சா்காரத்திலே எப்பொழுதும் தன்னிலையில் நிலைத்திருப்பதுதான் இங்க ஒவ்வொருவனும் அடைய வேண்டிய ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஜீவன்கள் இருக்கும் போதே, இந்த உயிர் இருக்கும் போதே, இந்த மனசு இருக்கும் போதே தன்னுடைய அஜ்ஞானத்தை அது நீக்கி அது தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும், விடுதலை ஆக்கி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த மனசு என்ன பண்ணும்னா இங்கே விடுதலை ஆகாம இன்னும் திருப்பி இங்க இருக்கிற ஆசப்பாசங்களை தூக்கிட்டு போய் திருப்பி மேல இருக்கிற சஞ்சீத கர்மாவிலிருந்து இன்னும் கொஞ்சம் திருப்பி தூக்கிட்டு வந்து மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பிறவி சக்கரம் வந்து என்றைக்கும் விடுபடாது. இந்த பிறவிங்கிற சம்சார சாகரம் கடக்கவே முடியாது. அதுதான் மகான்கள் ரொம்ப வருத்தப்பட்டு நமக்கு சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தவறு செய்து கொண்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத பல வகையில நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. அதைத்தான் இந்த 17வது ஸ்லோகத்திலையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். அப்ப இந்த மாதிரி ஒரு விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே பெரும்பாலான எந்த துறையில இருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த 3 ஆசைகளை மட்டும் விட முடியாம தான் சிக்கிட்டு இருக்கான். அந்த 3 ஆசைகள் தான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த ஆசைகள்ல இருந்து எல்லா நிலையிலும் இருக்கின்ற மனிதர்கள் விடுபட மாட்டேங்கிறாங்க. எல்லா கேட்டகரி, சாதாரண மனிதன் முதல் கொண்டு சன்னியாசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் வந்து புரிதல் அற்றவர்கள், கண்ணிருந்தும் குருடர்கள் அப்படிங்கறது வெளிப்படையா சொல்லிட்டார். அடுத்தது இந்த 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறதை பார்க்கலாம். சுரமந்திரதரு மூல நிவாசகா சையா பூதல மஜினம் வாசகா சர்வ பரிக்ரக போகத்யாகா கஸ்ய சுகம் ந கரோதி விராகா. இந்த பாடல் 18வது பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, சுரமந்திரதரு மூல நிவாசகா சையா பூதல மஜினம் வாசகா. அதாவது ஒருவன் வந்து புரிதல் வந்து விட்டா, தன்னுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டா, அவன் கோயில் திண்ணைகளிலோ அல்லது ஒரு மரத்தின் அடியிலோ அல்லது வெறும் நிலத்திலோ சாதாரணமாக உடை அணிந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் அவன் தன்னுடைய எல்லா உடைமைகளையும் சுகங்களையும் தியாகம் செய்துவிட்டு வைராக்கியம் வந்தவனாக அந்த உண்மையான அந்த யதார்த்தத்திலே தன்னுடைய சொரூபத்திலே நிலைத்து நிற்கின்றவனுக்கு எப்படி ஆத்ம சுகம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். கசிய சுகம் ந கரோத்தி விராகம். ராகம்னா ஆசை, விருப்பம். கசிய சுகம் ந கரோத்தி விராகன்னா அந்த விருப்பமற்ற நிலையிலே, அந்த ஆசையற்ற நிலையிலே அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆத்ம சுகம் கிடைக்கும். அந்த ஆத்ம அனுபவம் உண்டாகும். அப்ப அந்த ஆத்ம அனுபவம் உண்டாகின்ற அந்த உண்மை
ஞானிக்கு, அந்த உண்மை யோகிக்கு இங்க ஒண்ணும் இல்ல. போக தியாகம், சர்வ பரிக்கிரக போக தியாக. அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். இங்க அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒரு மாயா, இது நம்மளை மயக்குது. அப்ப இந்த போகத்துல போய் நான் சிக்கி என் வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு எது கிடைச்சாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில கோயில் திண்ணையில படுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் சரி, அல்லது ஒரு மரத்தடியில படுக்க வேண்டிய கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லது ஒன்றுமே இல்லாம வெறும் நிலத்திலேயே கூட படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானாலும், அவனுக்கு உடைகள் கூட அப்படித்தான். வெறும் கோவணத்தை கட்டிட்டு படுத்தாலும் சரி, ஒரு வேஷ்டியை கட்டிட்டு படுத்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உறங்கி கொண்டிருக்கின்றவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவன் தான் உண்மையான சாது. உண்மையான சாதுக்கு இங்கு எதுவுமே தேவையில்லை. எந்த போகமும் அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எது வருதோ அதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறான். அதாவது சாதுக்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிலை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அந்த நிலை வந்தாலும் அதை வாழ்வார்கள். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள்ங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஆன்ம ஞானம், ஆத்ம அனுபூதி அப்படிங்கிறது எல்லா நிலையிலும் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும். எப்படி இந்த ஆசை எல்லா நிலையிலும் இருக்கிறவங்களுக்கு இருக்குதோ, அது மாதிரி ஆத்ம சுகமும் எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது நம்முடைய உள்ளத்தில் நடக்க வேண்டிய மாற்றம். அதுதான் சாஸ்திரம் சொல்ல வரும்போது என்ன சொல்றது, ஜனக மகாராஜாவே அந்த ஆத்ம ஞானத்தில் தான் இருந்தார். அப்ப ஜனக மகாராஜா எப்படி ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அரசர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசனுடைய நிலை என்ன, எத்தனையோ பணிப்பெண்கள், அரச வாழ்க்கை, அறுசுவை உணவு. அப்ப இப்படிப்பட்ட ராஜபோக ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ராஜா கூட எப்படி ஆத்ம ஞானத்துல இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இங்க ஆத்ம ஞானத்தினுடைய அடிப்படை விஷயமே என்ன அப்படின்னா, உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அதுதான் இங்க ஆத்ம ஞானம். அப்ப இந்த உடல் அபிமானமோ மனசுல எந்த ஒரு பற்றும் இல்லாதவன் எப்படிப்பட்ட சூழலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற உரிமைகள் கிடையாது. அதனால சொல்றாரு, இப்படி கோயில் திண்ணையில படுக்க வந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் ஆத்ம ஞானி. எனக்கு பட்டு மெத்தை இருந்தா தான் நான் படுப்பேன், சுகபோகமா ஏசி போட்டிருந்தா தான் நான் படுப்பேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு இப்படி வாழ்க்கை கிடைச்சாலும் அப்படி வாழ்க்கை கிடைச்சாலும் ரெண்டையும் சமமாக பார்க்கின்றவன். ஆத்ம ஞானியை பொறுத்த வரைக்கும் இங்க இருமைகள் கிடையாது. ஈஸ்வர பிரசாதம் எது கொடுத்தாலும் அது ஈஸ்வரன் கொடுக்குறான், அது எப்படி கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடியவன். அதுக்குத்தான் நம்ம பகவான் ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையில உதாரணம் பார்த்தோம். பகவான் ரமண மகரிஷி ஆரம்ப நிலையில விருப்பாச்சி குகையில போத்திக்கிறதுக்கு கூட பெட்ஷீட் இல்லாம உட்காந்துருப்பார். அப்ப அவனுக்கு ஒரு இடையன் தான் பெட்ஷீட்டை கொடுத்தான்னு நான் போன தடவையே பேசும்போது சொல்லியிருக்கிறேன் நம்முடைய பாடத்திட்டத்துல. அப்ப அப்படி வாழ்ந்தவருக்கு, அதாவது அவர் எப்படி வாழ்ந்தார், கோயில் திண்ணையில படுத்தா, ஒரு மரத்தடியில படுப்பார், வெறும் நிலத்துல படுப்பார், சாதாரணமா கோமணம் கட்டிட்டு படுத்துட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சாது. அவரை சாதுக்களை சந்திக்க வந்த சாதகர்கள், பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரமண மகரிஷியுடைய நிலையை பார்த்துட்டு அவருக்கு சோப்பா எல்லாம் பிரசன்ட் பண்ணாங்க. இங்க பொள்ளாச்சியில தான் இருக்காரு சோப்பா கவுண்டர்னு ஒருத்தர். அவருக்கு சோப்பா அவர் தான் கொடுத்தாரு, ரமண மகரிஷிக்கு அவர் தான் கொடுத்தாரு. அவர் ரமண மகரிஷியுடைய நிலையை பார்த்துட்டு இங்கிருந்து சோப்பாவை ஏற்றி அந்த காலத்துல மாட்டு வண்டியில அனுப்பிச்சு வச்சார். அதனாலேயே அவருக்கு சோப்பா கவுண்டர்னு பேரு பொள்ளாச்சியில. அப்ப அந்த மாதிரி இங்கிருந்து ரமண மகரிஷிக்கு சோப்பா போச்சு. அப்ப உடனே அவர் சோப்பாவில் ஏறி படுத்துக்கிட்டார். அப்ப இப்படியும் வாழ்வார், அப்படியும் வாழ்வார். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இருமைகள் கிடையாது. இது சுகம், அது அசுகம் எல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க அவங்களுக்கு இருமைகளே இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஆத்ம ஞானம்ங்கிறது மகாராஜாவாகிய ஜனக மகாராஜாவாலையும் வாழ முடியும், ரமண மகரிஷியாலையும் வாழ முடியும். கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு வாழலாம், சுகபோகங்களோடு வாழலாம். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான நிலையில நம்ம உடலை பார்க்க கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க கூடாது, அவருடைய உள்ளத்தை பார்க்கணும். ரெண்டு பேருமே அங்க உள்ளம் தூய்மையா இருக்குது. அதனால அவர்கள் எந்த நிலையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அதுதான் ஆத்ம அனுபூதி, அந்த இறை அனுபூதியில் இருக்கிறாங்க. அந்த நிலை அவங்களுக்கு என்னன்னா, இந்த உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயரிய பரிமாணம் அப்படின்னு நம்ம பலமுறை நம்முடைய பாடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த உயர் பரிமாணம்ங்கிறது உள்ளத்துல நடக்க வேண்டிய மாற்றம். வேற உடை மாற்றுவதாலோ நம்முடைய உடம்பை மாத்துறதுனாலயோ என்ன நடந்துட போகுது, ஒரு மாற்றம் நடக்காது. உடம்ப நான் இப்ப ஒல்லியா இருக்கிறேன், நான் குண்டாக்கி காட்டுறேன், நான் பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம இருக்கிறேன், நான் பாருங்க ஃபிட்னஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு உடம்ப சேஞ்ச் பண்றதுனாலயோ, இல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுனாலயோ, வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருக்கேன் அதனால என்ன சாமியாரா பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் காவி வேஷ்டி கட்டிக்கிறேன், இன்னைக்கு இருந்து நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுனாலயோ ஒரு மாற்றமும் நடந்து விடாது.
ஏன்னா இதெல்லாம் வந்து உடை மாற்றம், உடல்ல மாற்றம் எல்லாம் நம்ம அந்த இறை அனுபூதியை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா இது உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட அனுபவம். அப்ப அந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட அனுபவம் நம்முடைய உள்ளத்திலே நடக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி அழியக்கூடிய விஷயங்கள்ல போய் நடக்கக்கூடாது. அழியக்கூடிய விஷயங்கள்ல நடக்கவும் முடியாது. ஏன்னா அது சாஸ்வதம் இல்ல, சத்தியம் இல்ல. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா ஆத்ம அனுபூதிங்கிறது என்றென்றும் இருக்கக்கூடியது. அது மட்டும்தான் சத்தியம். அது மட்டும்தான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அது சத்துன்னே பேரு. அதற்கு பெயர் இருப்பு. அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இங்க உடல் பற்றோ மனோ பற்றோ கிடையாது. அப்ப அவர்கள் அதை கடந்து அந்த உணர்வாக நிற்கின்றார்கள். அந்த உணர்வாக நிற்கின்ற நிலையில அவர்களுக்கு எது வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம். ஏன்னா அவர்கள் அவர்களாக வாழவில்லை, அது அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் அதுதான் நான் சொல்றேன். பக்தியில வந்து ஈஸ்வரார்ப்பணம் நீங்க செய்து கொண்டு அந்த ஈஸ்வரனிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து விட்டால் கூட உங்களுடைய வாழ்க்கையை அந்த ஈஸ்வரன் வாழ்வான், இறைவன் வாழ்வான். ஆனா நம்ம செய்யறோமானா செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு பயம். ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நாளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நான் தானே பார்க்கணும், ஈஸ்வரனா வந்து பார்க்க போறேன் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லா தன்மை. இந்த நம்பிக்கை இல்லா தன்மை தான் 99% நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். என்ன காரணம்னா எதுலையுமே ஆத்ம ஞான விஷயத்திலையும் நம்பிக்கை வர்றதில்ல, இறைவன் மீதும் நம்பிக்கை வர்றதில்ல. அப்ப எப்படி அவங்க வந்து கடை தேர முடியும்? அப்ப அவங்க தன்னையே நம்பிக்கொண்டு வாழ்வது எப்படின்னா, போன பாடல்ல பார்த்த மாதிரிதான். தானே நீந்தி கரை சேர்கிறேன் முயற்சி பண்ணி கடல்ல மூழ்கி இறந்து போயிடுறான். ஆனா அவன் ஒரு படகை பயன்படுத்தி இருந்தான்னா கரை சேர்ந்திருப்பான். அது மாதிரி இங்கேயும் வாழ்க்கையில இந்த பிறவி பெருங்கடலை கடக்கிறதுக்கு தானா நீந்தி முயற்சி செய்யாதீங்க. சாதுக்களுடைய சங்கமத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. அவர்கள் தான் உங்களை படகு போல அந்த பயணத்திலே கொண்டு போய் கரை சேர்ப்பார்கள் அப்படின்னு போன பாடலையே சொல்லிட்டாரு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். ஏன்னா நாமளா முடிவெடுத்து இதுதான் சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பு தப்பான பாதையில பயணம் பண்ணோம் அப்படின்னா அந்த பாதையை நமக்கு முழுமை அடையாம நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை அடையவே முடியாம இந்த பிறவியை விட்டுடுவோம். அப்போ இந்த மனித பிறவி அரிதான பிறவி வந்து நமக்கு வீணாக போய்விடும். ஏன்னா அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து கூட புரியல அப்படின்னா அப்போ அந்த மனித பிறவி வீணான பிறவியா தானே போகும். ஏன்னா ஒரு மிருகத்துக்கு புரியாது, தான் வாழ்வது எப்படின்னு தெரியாது. ஆனா மனிதனுக்கு புரியணும். ஏன்னா அவனுக்கு தான் அந்த பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு விசாரித்து பார்க்கக்கூடிய அந்த விவேகம் மனிதனிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால மனிதன் மட்டும்தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நான் யார் அப்படிங்கிற விசாரணையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மகான்களும் ஞானிகளும் நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு இந்த 18வது ஸ்லோகத்துல. எந்த நிலையிலும் வாழக்கூடியவன் தான் ஞானி, அவன் தான் உண்மையிலேயே ஜீவன் முக்தன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி வாழ்ந்த மகான்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு ஆசா பாசங்களும் இல்லை. தன்னுடைய உடமைகளை துறந்து சுக துக்கங்களில சமபாவனையாக இருந்து அவங்க எந்த திறந்த வழியில வேணாலும் படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் இருந்தாரு. சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து ஒரு நல்ல பாண்டித்யம் பெற்றவர். ஏன்னா அவரு சமஸ்கிருத பண்டிதர். மேலும் அவர் வந்து நிறைய ஞானம் அடைந்தவர். ஏன்னா அவருடைய குரு எல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்து ஒரு தெளிவுல இருந்தார். வர்றவர்களுக்கெல்லாம் ஆத்ம ஞான உபதேசங்களையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவரை அந்த குரு என்ன சொல்லிட்டாருன்னா, நீ சும்மா இரு, பேசாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுதான் அன்னைக்கு அவர் மௌனி ஆயிட்டார். வாய் திறந்து கூட அப்புறம் பேசுறது நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் அவருடைய நிலை பாத்தீங்கன்னா முற்றும் துறந்த நிலைதான். ஒன்றுமே அவருக்கு தேவையில்லை. அப்படி வாழ்ந்தவர் தான் சதாசிவ பிரம்மேந்திரர். அப்ப இது மாதிரி மகான்கள் ஞானிகள் எல்லாம் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு எது வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதமா பாக்குறாங்க. என்ன நடக்குதோ அது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த கட்டளை. அவன் எப்படி எனக்கு கட்டளை இடுறானோ அதுபடியே நான் போறேன். நானா இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அந்த நிலைப்பாட்டுல அவங்க வாழ்ந்ததுனாலதான் அவங்க உயர்ந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். இவரு வந்து கத்துக்கிட்ட குரு இவரை விட பெரிய ஆளு. ஆனா அப்படிப்பட்ட குரு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது, இல்ல யாருன்னு தெரியாது. ஆனா சதாசிவ பிரம்மேந்திரர் இன்னைக்கு உலகம் பூரா தெரியும். காரணம் என்ன? அவரை காட்டி கொடுக்குது. அந்த ஈஸ்வர கிருபை என்ன பண்ணுதுன்னா அதற்கான வழியை உண்டாக்கி அவரை ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக மாற்றி மற்ற சாதகர்களுக்கும் அவரை காட்டி கொடுக்குது. அப்படி காட்டி கொடுக்கும் போதுதான் அவர்கள் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிய வராங்க இல்லையா? இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரான்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி தெரிய வைக்குது. அதுவேதான் இதை முடிவு பண்ணுது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அதுதான் முடிவு பண்ணுது. ஆனா நம்ம அதனிடத்துல நம்மை ஒப்புவிக்க வேண்டும், சரணடைய வேண்டும்ங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இங்க
எந்த ஒரு நிலையிலும் உடமையற்று எந்த ஒரு சுகபோகங்களும் அனுபவிக்க முடியாத நிலையிலும் அவன் சமநிலையில் இருந்து கொண்டிருப்பான். கவலைங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனுடைய அந்த இருமைகளற்ற அந்த சமபாவன நிலைதான் அவன் ஆத்ம சாட்சா்காரத்திலே இருக்கின்றான் என்பதற்கு அடையாளம் என்பதாக அந்த 18வது பாடத்திலே சொல்லிடுறார். அடுத்தது 19வது பாடல் பார்க்கலாம். யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, யோகரதோவா போகரதோவா, எவன் ஒருவன் யோகத்திலே தியானத்திலே இருந்தாலும் சரி, போகரதோவா இந்திரிய அனுபவங்களிலே சிக்கி கொண்டிருந்தாலும் சரி. ஏன்னா இங்க யாருக்கு சொல்றாருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருமைகளற்ற நிலையை பற்றி பேசுறார். தியானத்திலே இருந்தாலும் சரி, இந்திரிய அனுபவங்களிலே மூழ்கி இருந்தாலும் சரி, மற்றவர்களுடன் கூடியிருந்தாலும் சரி, தன்னந்தனியாக ஏகாங்கமாய் இருந்தாலும் சரி. அதுதான் 2வது லைன். சங்கரதோவா சங்க விஹீனகா. சங்கம்னா சாதுக்களுடைய சங்கமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சங்கம், அந்த சங்கரதோவா. அப்போ ஒரு 4 பேரோட சேர்ந்து இந்த மாதிரி ஆத்ம விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, சங்க விஹீனகா, யாரிடத்திலும் சேராமல் தனிமையாக ஏகாந்தமா இருந்தாலும் சரி, யஸ்ய பிரம்மணி ரமத்தே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. அப்போ இந்த மாதிரி, அதாவது தியானத்திலே யோகத்திலே மூழ்கி கொட்டாலும், இந்திரிய சுகங்களிலே மூழ்கி இருந்தாலும், மற்றவர்களுடன் கூடி இருந்தாலும், தன்னந்தனியாக இருந்தாலும், அந்த பிரம்ம நிஷ்டையில் மட்டும் அவன் நிலைத்து நின்று விட்டால் அவன் எப்போதும் அந்த சுகத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான்கிறார். யஸ்ய பிரம்மணி ரமத்தே. ரமத்தேனா அந்த அதோடு ஒன்றி விடுவது, அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவது, அந்த பிரம்ம அனுபவத்திலே ஆத்ம சாட்சா்காரத்திலே திளைத்திருப்பது. அதாவது தன்னுடைய சொரூபத்திலேயே தான் மூழ்கி விடுவது, அப்படி புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சொரூபம் என்ன, அந்த இறை சொரூபம், அந்த ஆத்ம அனுபவம், ஆத்ம ஞானம், அதுதான் தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய நிலை. அது ஒரு ஆனந்த நிலை. அதுக்குள்ள போன பிறகு அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏன்னா அதெல்லாம் அவரவர்கள் அனுபவமாக்க வேண்டிய அந்த அனுபூதி நிலை. ஆனா அந்த அனுபூதி நிலைக்கு ஏன் நம்மளால போக முடியலன்னா, நம்ம எப்பயுமே இருமைகளை தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், யோகம்னா யோகத்துக்குள்ள போய்க்கிறோம். நான் பாருங்க தியானம் பண்ண போறேன், தவம் பண்ண போறேன், ஜபம் பண்ண போறேன், பூஜை பண்ண போறேன்ட்டு ஒண்ணு அந்த கேட்டகிரி, இல்லைன்னா போகரதோவா, போகத்துக்குள்ள வந்துடுறோம். போகம்னா என்ன, இங்க இந்த உலக வாழ்க்கையில சுகபோகம், எதை வேணா அனுபவிப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அப்போ இந்த 2 கேட்டகரி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒண்ணு ஆன்மீகம்ட்டு அந்த குரூப், ஒண்ணு உலக சுகம் அப்படின்னு இந்த குரூப். ஆனா இந்த 2க்கு இடையில நடுநிலையனாக ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆன்ம ஞானிகள். ஆனா அந்த 2க்கு இடையில இருக்கக்கூடிய நடுநிலையாளனாக இருக்கக்கூடிய ஆன்ம ஞானிகள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோடியில் ஒருவன் இருப்பான். 1 கோடி ஜனங்கள்ல ஒரே ஒருத்தன் தான் ஆன்ம ஞானி. மீதி அந்த 1 கோடி ஜனத்துல பாதி பேர் இந்த பக்கம் போகத்துல இருப்பான், பாதி பேர் அந்த பக்கம் யோகத்துல இருப்பான். ஆனா இந்த 2 பேருமே தேர மாட்டாங்க. காரணம் என்ன, பற்று தானே. என்ன பற்று, நாம சொல்றோம் அவன் பெண்ணாசையில மூழ்கிட்டு இருக்கான், பொன்னாசையில மூழ்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனை திட்டுறோம் ஆன்மீகவாதிங்கிற போர்வையில. ஆனா நாம மட்டும் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவனாவது பெண்ணை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், பொண்ணை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம சாமியை பிடிக்கிறேன்னு சொல்லி மீண்டும் அதே வேலையை போர்வை தான் மாத்திக்கிட்டு இருக்கிறோம், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம், அவ்வளவுதானே. அதாவது அங்க அவன் டைரக்டாவே நான் இப்படித்தான் நான் போகம் தான் அனுபவிக்க வந்திருக்கிறேன், அதனால நான் போகம் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு அவன் வெளிப்படையாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதனால அவனை நம்ம சொல்லவே முடியாது, அவன் அதுதான் வந்திருக்கான்ப்பா, அவன் அனுபவிச்சுட்டு போறான்னு விட்டுறலாம். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்காம சாமியார் மாதிரி காட்டிக்கிறாங்க. தன்னை ஒரு சன்னியாசி மாதிரி வேடதாரியாக மாற்றிக்கொண்டு அப்படியே ஆன்மீக சேவைகளை செய்வது மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆசிரமத்தை வளர்த்துறாங்க, பொன் பொருள் சேர்த்துறாங்க, அது ஒரு மாதிரி ராஜ வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்ப இங்கேயும் என்ன, யோகம் போகம் அப்படின்னு 2 எடுத்துக்கிட்டாலும் 2 பேருமே சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் யோகா சென்டர்னு போறோம் இல்லையா, அந்த யோகா கத்துக்கிறேன், இந்த யோகா கத்துக்கிறேன் அப்படின்ட்டு, அதுவுமே ஒரு பற்று தான். காரணம் என்னன்னா, அந்த யோகா நிலையில அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுது மனசு. அப்ப அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இங்க போக நிலையில இந்த மாதிரி வாழ ஆசைப்படுது மனசு. ஆனா இங்க உண்மையா நாம அந்த இருமைகளற்ற ஒருமைத்தன்மைக்குள்ள வரணுங்கிறாரு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க வெளிப்படையாவே இந்த பாடல்ல சொல்றாரு.
யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விகீனகா. அப்ப நீ இந்த மாதிரி யோகத்திலையும் போனாலும் சரி, போகத்திலையும் போனாலும் சரி, அதனால பாதிக்கப்பட மாட்டான். சங்கரத்தோவா சங்க விகீனகா. அவன் வந்து மற்றவர்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி, தன்னந்தனியாக இருந்தாலும் சரி, அவன் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அங்க முக்கியம் இல்ல. ஆனால் அவன் எந்த நிலையில் இருக்கிறான்? சதா பிரம்மணி ரமத்தே. அந்த மனசு சித்தம் என்ன பண்ணுதுன்னா, சதா அந்த ஈஸ்வர நிஷ்டையிலேயே நிக்குது, இறைவனோடவே இணைஞ்சு நிக்குது. அப்ப அந்த நிஷ்டையில, பிரம்மானுபவத்துல, பிரம்ம சாட்சா்காரத்துல, அந்த பிரம்ம நிஷ்டையிலே நிலைத்திருக்கின்ற அவன் எப்போதும் அந்த ஆனந்த அனுபவத்திலேயே நிலைத்து நிற்கின்றான். அவனுக்கு சுகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு வெளிப்படையாவே இந்த 19வது ஸ்லோகத்துல சொல்லிடுறார். அப்போ இங்க போன ஸ்லோகத்துல வந்து எது சுகம் அப்படிங்கிறத சுட்டி காட்ட பார்த்தார். ஏன்னா இங்க சுகம்ங்கிறது எந்த அடிப்படையில நம்ம தேடுறோம் அப்படின்ட்டு. இந்த ஸ்லோகத்துல அதை விரிவாவே எடுத்து சொல்றார். ஏன்னா இங்க வந்து யோகி அப்படின்னு சொல்லிட்டு போறதும், உலக வாழ்க்கையில போகியா வாழ்றதும் தனிப்பட்ட ஒரு பற்று. ஆனா இங்க ஒரு நல்ல சாது, ஒரு நல்ல ஞானி என்ன பண்ணுவான்னா, எதுலையுமே பற்று வைக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயத்திலையும் பற்று கிடையாது, அந்த மாதிரி விஷயத்திலையும் பற்று கிடையாது. ஆனா அந்த இரண்டு சூழல்கள் அவனுக்கு உண்டானாலும் அவன் நடுநிலையாளனா இருப்பான். அந்த மாதிரி ஒரு நடுநிலையாளனா நம்ம இருந்துட்டோம்னா, அப்ப அவன் தியானத்துல இருந்தாலும் சரி, இந்திரிய அனுபவங்களில் மூழ்கி இருந்தாலும் சரி, கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, தனிமையா ஏகாந்தமா இருந்தாலும் சரி, அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வெளி மாற்றங்கள்னால அவன் பாதிக்கப்படுவதே கிடையாது. அவன் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் அந்த ஆத்ம சாட்சா்காரத்திலேயே திளைத்து நிற்கின்றான். அவனும் தான் இங்க இருமைகள் கிடையாது. அப்ப அவன் அந்த பிரம்ம அனுபவத்திலே, பிரம்ம நிஷ்டையிலேயே இருக்கின்றவனுக்கு வேற என்ன சுகம் இருக்க முடியும்? அதுதான் அங்க ஆனந்த அனுபவம். அந்த பேரானந்த அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். அப்ப இங்க இந்த இருமைகளற்ற நிலையில நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் இங்க ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம அனுபூதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஆத்ம அனுபூதி அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்திலயும் பற்று இருக்கக்கூடாது. நான் வந்து ஆன்மீகத்துல பற்று வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேடதாரியாவும் வாழக்கூடாதுங்கிறதையும் ஏற்கனவே சொல்லிட்டார். ஏன்னா இங்க ஆன்மீகம்ங்கிற விஷயத்துல நம்ம பற்று வைக்கிறோம்னா எப்படி வைப்போம்? பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு சிவனாச்சாரியார் மாதிரியோ அல்லது ஒரு சிவனடியார் மாதிரியோ காட்டிக்கிறோம் இல்லையா? அந்த வேடம் கூட தேவையில்லை. எதுக்காக காட்டணும்? அப்ப அது ஒரு பற்று தானே. தன்னை சிவாச்சாரியார், சிவனடியார்னு சொல்றதும் ஒரு பற்று தானே. பாக்குறவங்களுக்கு அவர் பெரிய சிவாச்சாரியார், சிவனடியார்னு வர்றவன் போறவன்லாம் காலில் விழுந்து கும்பிடுவான். ஆனா இவர் கடை தர முடியாது. இந்த வேஷம் போட்டவர் கடை தர முடியாது. ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து அந்த வேடத்தின் மீது ஒரு பற்று இருக்கிறதுனாலதான் அந்த பற்றுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பற்றே உன்னுடைய அந்த பரமனை அடைவதற்கு தடையாக மாறிடும். நீ அந்த பற்றை வைக்காத, அந்த வேடத்துல ஆசைப்படாத அப்படின்ட்டுதான் கடந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்ப அதனால நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆன்மீகம்ங்கிற போர்வையில பட்டையை கொட்டையை போடுறது, நாமம் போடுறது, காவி வேஷ்டி கட்டுறது அப்படிங்கிற வெளி வேஷத்தை எல்லாம் விட்டுடணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. நான் ஆன்மீகவாதிங்கிறது யாருக்குமே நீங்க சொல்ல வேண்டியது கிடையாது. அதுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுதா, இல்ல யாராவது உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்ப்பு இருக்கா? அப்படி எல்லாம் இருந்தா மனசு தான் அது ஆசைப்படுது. தன்னை ஒரு வேடதாரியா காட்டிக்கிட்டு வர்றவங்க எல்லாம் அப்படியே வாங்க சிவா, வாங்க நாராயணா அப்படின்னு சொல்றதுனால ஏதாவது சந்தோஷம் இருக்குதா நமக்குன்னா, மனசு அதை விரும்புதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் அந்த ஆசைகளை சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ சிவனடியார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க சிவா, வாங்க சிவான்னு சொல்லி பேசிக்குவாங்க. அப்ப அந்த சிவா சிவான்னு பேசி இவரே அந்த சிவபெருமான் மாதிரி இவரை பாக்குறதும், அவர் சிவபெருமான் மாதிரி கும்பிடுறதும், அது ஒரு அகங்காரத்தை தான் உண்டு பண்ணும். அவர்களுக்கே அறியாம அகங்காரம் உள்ள கிளம்பிட்டு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே நம்ம சிவபெருமான் மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க அது ஒரு மாயை, தன்னை ஏமாத்துது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இங்க உண்மையான ஞானிக்கு இது மாதிரி வாழ்க்கையும் வேண்டியதில்லை, அது மாதிரி வாழ்க்கையும் வேண்டியதில்லை. நம்ம தன்னில் தானாய், தன்மயமாய் எப்பொழுதும் அந்த பிரம்ம சாட்சா்காரத்திலேயே இருந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஞானிக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்குள்ள வந்த பிறகு அவனுக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஒரு யோக நிலையாக அனுபவமானாலும் அவன் அதுல மயங்க மாட்டான். போக நிலையாக அவனுக்கு ஒரு நிலை உண்டானாலும் மயங்க மாட்டான். அதுதான் இங்க ஞானியினுடைய இருமைகளற்ற நடுநிலை தன்மை. அப்ப பாக்குறவன் நினைக்கலாம், என்னங்க இவர் என்ன பயங்கரமா அந்த பெண்களோட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு, அப்ப இவர் ஒரு மோசமான போலிச்சாமியாரா அப்படின்னா உண்மையான சாதுவை நமக்கு நினைக்க தோணலாம். ஆனா அது பார்க்கிறவனுடைய பார்வையை பொறுத்துதான் இருக்கே தவிர அவரிடத்துல சலனம் இல்லை. இந்த வாழ்க்கையை வந்து தத்தாத்திரேயர் வாழ்ந்து காட்டினார். தத்தாத்திரேயர் வந்து இப்படித்தான் சமநிலை நடுநிலையாளனா இருந்தார்.
தத்தாத்திரேயருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சீங்கன்னா அதுல தெரியும். அவருடைய கதைகள்ல அவர் அடிக்கடி இந்த மாதிரி சமுதாயத்தை குழப்புவார் வேணும்ட்டே தன்னை தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. அப்ப திடீர்னு பார்த்தா 4 பெண்களோட அவர் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள்லாம் கால் அடிச்சு விடுற மாதிரி இருக்கும். அப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடுநிலையாளனா இருக்காரு. பெண்கள் கால் அழுத்தி விட்டாலும் அவருக்கு காம எண்ணம் வராது. அவர் திடீர்னு ஆத்ம சாஸ்திர நிஷ்டையில உட்காந்து அந்த யோகத்துக்கு போயிட்டாருனாலும் அவருக்கு அங்க ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்ப இந்த 2 நிலைகளிலும் வாழ்ந்த சாதுக்கள் நம்ம இடத்துல நிறைய பேர் நம்ம சமுதாயத்துல பாரத தேசத்துல தோன்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் தான் தத்தாத்திரேயர் கூட. தத்தாத்திரேயருடைய வாழ்க்கை வரலாறு அதை சொல்லும். அப்ப இது மாதிரி நம்ம பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், இந்த மாதிரி மகான்கள், சாதுக்கள், யோகிகளுடைய அந்த வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவமா பார்க்காம அவர்களையே நம்ம ஒரு எடை போடுவதாகத்தான் பார்க்கிறோம். அவர்களை நம்ம தப்பா தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த தவறான புரிதல் தத்தாத்திரேயர் ஒரு காமுகனா சித்தரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அது மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமா சினிமா படம் எல்லாம் கூட எடுத்து தத்தாத்திரேயருடைய இமேஜையே கெடுத்தக்கூடிய ஆந்திரா தெலுங்கு படம் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் புரிதல் இல்லை. அதாவது என்னன்னே தெரியல, கதையை அறகுறையா படிச்சுட்டு தவறான புரிதலோட படத்தை எடுத்துட்டு அப்படித்தான் அவர் இருந்தாருங்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கக்கூடிய படத்தை ஒரு சாதாரண பாமரன் பார்த்தா அந்த சாதுவை எப்படி நினைப்பான், தப்பா தான் எடுத்துக்குவான். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை புரிதல் இல்லாம படத்துல காட்டி சினிமா படத்துல காட்டுறதுனாலதான் நமக்கு விஷயங்களே தெரியும். அதனால நமக்கு எப்படி தெரியும்? பாமர மக்களுக்கு என்ன பாடத்தை படிச்சு தெரிஞ்சுக்க போறானா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆன்மீக பாதையில நம்மள மாதிரி விவேகத்தோட இந்த மாதிரி பாடங்களை விசாரம் செய்யறவங்க தான் ஆன்மீகத்தை தப்பிக்க முடியும். ஆன்மீகம்ங்கிற போலி விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். ஆனா பாமரன், படிப்பறிவு இல்லாத பாமரன் என்ன பண்ணுவான்? அந்த படத்தை பார்ப்பான், சினிமா படத்துல ஒரு கதையை பார்ப்பான், அதை உண்மையை நம்புவான். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய காலகட்டத்துல நடந்த கதையை நான் சொல்றேனே. இப்போ ஆதி பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. மேல்மருத்தூர் ஆதி பராசக்திங்கிற படம் வரும்போது நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அந்த ஆதி பராசக்தி படத்தை பாக்குறதுக்கு போறோம் நல்ல கூட்டமா. எல்லாம் அங்கேயே கல்புரம் பார்த்திக்கிட்டு ஊதுபத்தி காட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த படம் வரும்போது அந்த சுவாமி பண்டார அடிகளார் ரொம்ப சாதாரணமா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தார். அவ்வளவுதான், ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தார் அவரு. அவரு அந்த இடத்துல அந்த படத்தை மட்டும் வெளியிட்டு அந்த கதையை எடுத்து விட்டாரு. அதாவது அந்த இடத்துல எப்படி கோயில் உண்டாச்சுங்கிறதுக்கு ஒரு புனைக்கப்பட்ட கதை. அந்த இடத்துல ஒரு புத்து இருக்குது, அந்த புத்துல இருந்து அம்பாள் வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு இதா சின்னதா ஆரம்பிச்சாரு, ஒரு சின்ன கோயில். இன்றைக்கு நீங்க மேல்மருவத்தூர் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தனி ஊரா ஆயிடுச்சு. மேல்மருவத்தூர் பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி மாதிரி இன்னைக்கு டெவலப் ஆகி மேல்மருவத்தூர்ல யூனிவர்சிட்டி இருக்கு. மேல்மருவத்தூர்ல கோயிலுடைய இடம் பாத்தீங்கன்னா பல ஏக்கராக்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி. ஆனா இந்த வளர்ச்சிக்கு யார் தெரியுமா உறுதுணையா இருந்தாங்க? முழுக்க முழுக்க பாமர மக்கள் தான். ஏன்னா பாமர மக்கள் கிட்ட என்ன ஒரு இதுன்னா முக்கியமான இந்த மாதிரி விஷயங்களை போய் சிக்கிக்குவாங்க. இப்ப மற்ற கோயில்கள் எல்லாம் என்னன்னா, இப்ப நீங்க வழிபாடு பண்ணணும்னா மற்ற கோயில்ல என்ன பண்றாங்க, பிராமின்ஸ் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. நீ வேற ஜாதி, நான் பிராமணன், அப்புறம் நான் ஆச்சாரமா இருக்கிறேன், நீ ஆச்சாரம் இல்லாம இருக்கிற, நீ உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளலாம் நீ வரக்கூடாது, நீ சாமியெல்லாம் தொடக்கூடாது, நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி சரிட்டு இவன் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். அவன் வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பான், இந்த மற்ற ஜாதிக்காரங்கெல்லாம். ஏன்னா அவங்க உள்ள போக கூடாது, ஆச்சாரம் இது. அப்புறம் சரி, அப்படியா ஒருத்தர் 2 பேர் உள்ள போறானே, அவன் யாருன்னு பார்த்தா அவன் பணம் கொடுத்து உள்ள போவான். ஏன்னா அவனை சும்மா உள்ள விட மாட்டாங்க. நீங்க கவர்மெண்ட் கோயில கூட எடுத்துக்கிட்டீங்களா, பெரிய பெரிய கோயில், கவர்மெண்ட் கோயில்ல பழனி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அதுக்கான ஸ்பெஷல் தரிசனத்துக்கு பணம் கட்டுறோம் இல்லையா? பணம் கட்டின உடனே அவன் மட்டும் அந்த கர்ப்ப அறைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு இடத்துல போய் நிக்கலாம். அப்பயும் அவனை அந்த சாமி இருக்கிற இடத்துக்குள்ள விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த முன்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அது வரைக்கும் அவன் போலாம். அது வரைக்கும் போறதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும். அப்ப ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பக்கா பிசினஸ், கார்பரேட் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது பாமர மக்களுக்கு புரியுறது இல்லை. அதனால இது என்ன பண்ணுதுன்னா, அவன் கூட்டத்தோட கூட்டமா நின்று எட்டி எட்டி பாக்குது, உண்டியல் கிட்ட நின்று சாமி தெரியுதான்னு பாக்குது, கையெடுத்து கும்பிடுது, அப்படியே ஓடிடுது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற பாமர ஜனங்களை எப்படி கவர் பண்ணணும்? நீயே கர்ப்பகிரகத்துல அபிஷேகம் பண்ணு, நீயே சாமிக்கு ட்ரெஸ் மாத்தி விடு அப்படின்னு சொன்னா என்ன ஒரு சந்தோஷம் வரும் அவனுக்கு? அப்ப அவன் நானே சாமியை தொடலாங்களான்னு கேட்கறான். தொடுப்பா, தொட்டு கும்பிடு அப்படின்னு உடனே இன்னைக்கு மேல்மருவத்தூர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. இது நம்முடைய வாழ்க்கையில கண்கூடாக நம்ம பார்த்த விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்ப இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஆன்மீகம். அந்த மாதிரி பொதுமக்களை வச்சு எப்படி எல்லாம் சம்பாதிச்சு எப்படி எல்லாம் நம்ம சௌரியமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இன்றைய ஆன்மீகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அது யாருக்கு புரியும்? இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வர்ற பகுத்தறிவாளனுக்கு தான் புரியும். ஆனா இந்த பகுத்தறிவை வேற மாதிரி டைரக்டா பேசினா அவனை பெரியார் கட்சிக்காரன் அப்படின்றாங்க.
அதாவது இதே பகுத்தறிவு செய்தான் அவங்க வந்து இன்னுமே ஒரு மாதிரி முரட்டத்தனமா பேசுறதுனால அவர் கடவுள் இல்லைங்கிற கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிடுது. அப்ப என்னன்னா புரிதல் கிடையாது. அப்படி சொன்னா கடவுள் மறுப்பாளன், இப்படி சொன்னா இவனுக்கு பக்தி இல்ல, இப்படி மாதிரி போயிடுது. இவன் வேற மாதிரி உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி எல்லாம் இருமைகள்ல இங்க இறைவனே இல்ல. ஏன்னா இறைவன் என்பவன் ஒருவன் தான் இருக்கிறான். அவனுக்கு வேறாக இன்னொரு விஷயம் இருக்கவே முடியாது. ஆகவே நீ இறைவனுக்கு வேறாக இல்ல, நீயும் இறைவனும் ஒன்றுதான் அப்படின்ட்டு அந்த உண்மை தன்மையை நமக்கு இங்க சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அது யாரால புரிந்து கொள்ள முடியும்னா, அதற்கான பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனிதன் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். பாமர மனிதன் அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப பாமர மனிதன் ஏன் அங்க போறான் அப்படின்னா, அவனுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், 2ஆம் கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா கடந்த பாடத்திட்டத்திலேயே நான் அதை தெளிவா சொல்லிட்டேன். ஏன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சாமியாரை தேடி போறான், ஒவ்வொரு குருமாரை தேடி போறான் அப்படின்னா, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சர் கிட்ட தான் போக முடியும். அவன் 10th கிளாஸ் டீச்சர் கிட்ட வரமாட்டான். வந்தாலும் அவனுக்கு புரியாது. படிப்பு எப்படி புரியும்? 1ஆம் கிளாஸ்ல ஆனாவன்னாவே படிக்காம 10ஆம் கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு ஆல்பா பீட்டா காமா படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அப்ப அவன் 1ஆம் கிளாஸ்க்கு அங்கதான் போகணும். அப்ப அதுக்கு தகுந்த டீச்சர் தான் அங்க வருவாங்க. அப்ப அது மாதிரிதான் இங்க சாமியார்களும் கோயில்களும் நமக்கு இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கு காரணம். அவரவர்கள் தகுதிக்கேற்ற வாழ்க்கை, தகுதிக்கேற்ற வாய்ப்பு. அப்ப நம்ம வந்து அவங்கள பார்த்து என்ன பண்ணணும்? 1ஆம் கிளாஸ் படிக்கிறான் பையன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். வேற ஒண்ணும் நம்ம செய்யக்கூடாது. அப்ப அதற்காகத்தான் அவர்களும் வந்திருக்கிறார்கள்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து அவர்களை குறை சொல்றோம், அவங்களை தப்பா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்டாலிட்டியில புரிஞ்சுக்க கூடாது. இங்க என்னன்னா, ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு ஆசிரியர் அங்க 1ஆம் கிளாஸ்ல தேவைப்படுகிறார். அது மாதிரி அடிப்படை பக்தினா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு சாமியார் அங்க தேவைப்படுகிறார். அப்ப அந்த சாமியாரை உண்டாக்குவதும், இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய மிக உயரிய பாடங்களை உண்டாக்குவதும் அந்த ஒரே இறை சக்தி தான் உண்டாக்குது. அந்த இறை சக்தியே தான் உண்டாக்குது. ஆனா அது ஏன்னா அந்த பரிமாணத்துல பயணம் பண்ண வைக்குது. அறிவு பரிமாணத்துல படிப்படியாக நம்ம பயணம் பண்ணுவதற்கான பாதையை அதுவே உண்டாக்கி கொடுத்து நம்மளை எப்படி தூக்கிட்டு வந்திருக்குங்கிறத நான் கடந்த பாடத்துல சொன்னேன். நம்ம ஒரு அறிவு தாவரமாக இருந்து படிப்படியாக பல்வேறு பிறவிகள் எடுத்திருக்கிறோம். புல்லாய், புழுவாய், பல்மிருகமாய், பறவையாய், பாம்பாய், மனிதராய் வந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி பிறவி பரிமாணம் ஒவ்வொரு படிநிலை கடக்கிறோம். அது எப்படி கடந்தோம்? அறிவில்ல தான் கடந்தோம். ஒரு அறிவு தாவரமா இருந்து அப்படியே புழு பூச்சியா வந்து இன்றைக்கு நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கிறோங்கிறத மணிவாசக பெருமானும் தன்னுடைய திருவாசகத்துல பாடி காட்டினார். அப்ப அவர் பாடினது என்ன? இத்தனை பிறவி பிறந்து இழைத்தேன் பெருமானே, என்ன இந்த பிறவா பெருநிலைக்கு கொண்டு வந்துரு. ஏன்னா அரிதான இந்த மனித பிறவி எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அரிதான இந்த மனித பிறவியில நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த பிறவா பெருநிலைக்கு வந்துடணும். இனி நான் பிறக்க முடியாது. ஏன்னா இத்தனை பிறவி எடுத்து பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறாரு. பிறந்து பிறந்து நான் ரொம்ப இழைச்சிட்டேன்ப்பா, என்னால என்ன முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இறைவன் கிட்ட தன்னை ஒப்படைக்கிறார். பூரணமாக தன்னை ஒப்புவித்து விடுகின்றார். அப்ப அது மாதிரி எத்தனை பேரால் ஒப்புவிக்க முடியும் தான் நான் போன பாடத்திலே கேள்வி கேட்டேன். ஏன்னா நம்ம இறைவன் கிட்ட நம்மை பூரணமாக ஒப்புவிக்கிறோம்னா கிடையவே கிடையாது, ஒப்புவிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் நாமளே அதை ஃபேஸ் பண்ணணும், நாமளே அதை ஹேண்டில் பண்ணணும், அல்லது நாம தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் இருக்கிறோம். அந்த அகங்காரம் இருக்கின்ற வரைக்கும் நாம அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கவே முடியாது. ஆனா நமக்கு ஏட்டு சுரைக்காய் மாதிரி இந்த கல்வி இருக்கும் உள்ள. அதாவது இந்த புற ஞானம் இருக்கும், ஆத்ம விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு அறிவு இருக்கும். அனுபவம் ஆகாது. இறைவன் எப்படி அனுபவம் ஆகுவான்? அகங்காரம் இருக்கு இல்லையா, அது அனுபவத்துக்கு வராது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி, அப்ப இதை புரிஞ்சுக்குங்க. அந்த பிரம்ம நிஷ்டையில இருந்து பழகுங்க. அப்படி பிரம்ம நிஷ்டையில் நீங்க இருந்துட்டீங்கன்னா இதை விட சிறந்த ஆனந்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு பேரானந்த நிலை அப்படின்றத இந்த 19வது ஸ்லோகத்துல சொல்றார். அதனாலதான் யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனகா யஸ்ய பிரம்மணி ரமத்தே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா. அப்ப இந்த மாதிரி இருமைகள் இல்லாமல் எப்பொழுதும் அந்த சமபாவனையிலே சமநிலையில இருக்கின்ற அந்த சாது, அந்த ஞானி எப்பொழுதும் அந்த ஆத்ம சாட்சா்காரத்திலே பிரம்ம நிஷ்டையிலேயே நிலைத்துக் கொண்டிருப்பதனாலே அவன் எப்பொழுதும் அந்த ஆனந்த அனுபவத்திலேயே திளைத்திருக்கின்றான். அவனுக்கு இருமைகளும் கிடையாது, வேறு எந்த தேவைகளும் கிடையாது. அப்படி ஒரு ஆனந்த அனுபவ நிலை. அந்த நிலை வந்து உண்டாகணும்னா அதற்கான விஷயம் என்னன்னா, நமக்கு இடத்துல மனசுல வந்து அந்த இருமை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சிறந்தது அப்படின்லாம் நினைக்க கூடாது. அதனாலதான் ஆன்மீகத்துல வந்து நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இப்போ
அந்த மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி பத்தி இப்ப நான் பேசினேன் அப்படின்னா அதை நான் குறை சொன்ன மாதிரி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. அந்த நிலைப்பாடு அந்த சாதகர்களுக்கு, அந்த பாமர மனிதனுக்கு தேவைப்படுது. இந்த நிலைப்பாடு இங்க ஆன்ம ஞானத்தை அடைபவருக்கு தேவைப்படுது. ஆனா இந்த இரண்டு விஷயங்களுக்குள்ள யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா, புத்திசாலிகள் இவர்களை பயன்படுத்தி பணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டா அங்க வச்சு அவங்கள வச்சு காசு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் தெரிஞ்சா இங்க வச்சு இவங்களை காசு பண்றாங்க. அப்ப நாம இங்க விழிச்சுக்கிட்டோம்னா எங்கேயும் நம்ம ஏமாந்து போக மாட்டோம். அது நம்ம அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்போ வரும்னா, அது நம்முடைய அறிவு பரிமாணத்துல உயரும் போதுதான் வருமே தவிர, மற்றபடி நம்ம சும்மா அப்படியே ஏட்டுச்சுரைக்காயை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி வரும்? அது நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மாற்றம், மனதில நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் அப்படின்னு தான் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மனசுல எப்படி மாற்றம் நடக்கும் அப்படின்னா, அந்த மனதிற்கு ஒரு புரிதல் வந்தா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்ப அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டம் இவ்வளவு விவரமா நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த 20வது ஸ்லோகத்துல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறார். அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் நம்மை புரிதலுக்கு உட்படுத்துகிறார், நம்மளை திருத்துறார். என்னென்ன மாதிரி தப்பு செய்யறோம், எங்கெல்லாம் நம்ம விழிச்சுக்கணும், நம்ம இடத்துல எப்படிப்பட்ட அறியாமை எல்லாம் சூழ்ந்திருக்கிறது, அந்த அறியாமையில இருந்து நம்ம எப்படி விடுபட்டு விவேகத்தை அடையணும் அப்படிங்கறது நமக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசுறார். அப்ப நம்ம இங்க ஒவ்வொன்றையும் விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த நிலை, ஏன் அந்த நிலை அப்படின்னு எல்லாம் பார்த்து அந்த இருமைகள் இல்லாத சமநிலையில நம்ம வருவதற்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பொழுதே ஆத்ம சாட்சாத்காரம் உண்டாகிவிடும். அதுதான் ஆன்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஆத்ம சாட்சாத்காரம், ஆத்ம அனுபூதிங்கிறது என்னன்னா இருமைகளற்ற நிலை. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் மனசுல இருக்கக்கூடாது, சமமாக இருக்கக்கூடிய நிலை. எனக்கு எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா. துன்பம்னு ஒண்ணு கொடுத்தாலும் அது எனக்கு பிரசாதம், இன்பம்னு ஒண்ணு கொடுத்தாலும் அது எனக்கு பிரசாதம். ஆனா இன்பமும் துன்பமும் என்னை பாதிக்காது. இன்பம் வந்த உடனே ஆடுறதும், துன்பம் வந்த உடனே துவண்டு போறதும் இருந்ததுன்னா அவன் இருமைகள் இருக்கிறான். இன்பம் வந்தாலும் ஆடாம, துன்பம் வந்தாலும் துவண்டு போகாம சமமா பாக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் சாது. அப்ப அந்த நிலைக்குள்ள வரணும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அதை புரிஞ்சுக்குங்க. இன்னும் பாடங்கள் நம்ம போக போக இன்னும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப நாளைக்கு நம்ம 20வது பாடல்ல இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு இந்த 19வது பாடலோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.